ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். இந்த வீடியோவில் நம்ம உளுத்தம்பருப்பின் பயன்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் எங்கு வாங்கிக் கொள்ள முடியும்? இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு உணவு முறை மாற்றத்தால் பெரும்பாலானோருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை செரிமானம் என்பது தான். செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் உளுந்து வகைகளை உணவில் அதிகம் சேர்த்து கொண்டால் செரிமான பாதையில் உள்ள செரிக்காத நச்சுக்களை கழிவாக மாற்றி எளிதாக வெளியேற்றி தள்ளும். இதனால் செரிமான பிரச்சனை தீர்வுக்கு வரும். எனவே அடிக்கடி உணவில் இதனை சேர்த்து கொள்ளுங்கள். நல்ல செரிமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். மெலிந்த உடல் உடையவர்கள் நன்கு வலுப்பெற உடம்பில் இருக்கும் எலும்புகள், தசைகள், நரம்புகள் அத்தனையும் ஊட்டச்சத்து பெற்று நன்கு வளர அடிக்கடி உங்களுடைய உணவு பட்டியலில் உளுந்து கஞ்சி அல்லது களியாக செய்து கொண்டு வரலாம். தினமும் இதனை நாள்தோறும் தவறாமல் செய்பவர்களுடைய மெலிந்த தேகம் சீக்கிரமே நன்கு புஷ்டி பெறும். உடலில் இருக்கும் சூட்டினை தகர்த்து உடல் குளிர்ச்சி பெற உளுந்துடன் சேர்த்து தவிடு நீக்காத பச்சரிசி, சுக்கு மற்றும் வெந்தயத்தை பனை வெல்லத்துடன் சேர்த்து களியாக செய்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவை. அதிலும் குறிப்பாக பூப்பெய்த பெண்களுக்கும் 40 வயதை கடந்த பெண்களுக்கும் அதிகப்படியான ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. இதற்கு உளுந்து நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். எனவே இத்தகைய பெண்கள் கட்டாயம் அடிக்கடி உணவில் உளுத்தங்களி, உளுத்தங்கஞ்சி போன்றவற்றை சேர்த்து கொள்வது நலம் தரும். இடுப்பு வலியால் அவதிப்படும் பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் வலுப்பெற அடிக்கடி உளுந்தை உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் அவசியம். எலும்புகளுக்கு பலமும் எலும்பு மற்றும் தசை முறிவு போன்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கும். இரத்த கட்டிகள் கரைய உளுந்து நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படும். உளுந்தை நன்கு காய வைத்து பொடி செய்து அதனை சலித்து வைத்துக் கொள்ளவும். அதனுடன் கொஞ்சம் முட்டையின் வெள்ளைக்கருவை சேர்த்து கலக்கி இரத்த கட்டிகள் மீது தடவினால் கட்டிகள் விரைவாக கரையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உளுந்து சேர்த்து கொள்ளலாம் என்பதற்காக அடிக்கடி உளுந்த வடை செய்து சாப்பிடுவது கூடாது. எண்ணெய் சேர்க்காமல் செய்யப்படும் உளுந்து பதார்த்தங்களை அடிக்கடி அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் உடல் நல்ல வலுவுடன் மாறும். ஓகே காய்ஸ், இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.